மயு இந்த வீட்டுல தங்க போறாளா? அவ இங்க தங்கினா கோபி நீ எங்கடா போவ? ஐயோ, மறுபடியும் நான் ராதிகா வீட்டுக்கு போகணுமா? இல்ல ஊரை விட்டு ஓடி போகணுமா? ஐயோ டே கோபி, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் பாரு, கண்டிப்பா மயு உன்னை பார்க்க போறான். இது கோபி அங்கிள் அடிக்கடி என் மம்மியை பார்க்க வீட்டுக்கு வருவார்னு சொல்ல போறா. அன்னையோட முடிஞ்சது. அன்னைக்கே உனக்கு காரியம் செஞ்சு முடிச்சு வாங்கடா பாரு. இவ்வளவு நாள் ராதிகா எனக்கு யாருன்னே தெரியாது. உன் ஃப்ரெண்டான பாக்யாவ கிட்ட எல்லா நாடகமும் வேஸ்டா போக போகுது. மயோ, அது டாடி ரூம். நீங்க வா. ஏண்டா கோபி, உனக்கு ஏதாவது பைத்தியம் கைத்தியம் பிடிச்சிருச்சா? இருக்க பிடிச்சிருக்கும். இப்படியே போனா நிச்சயமா பிடிச்சிரும். ஹலோ ஹலோ ராதிகா. ஏய் குட் மார்னிங் ராதிகா. ஏய் என்ன பிஸியா? என்ன கோபி, காலையிலே போனு? சும்மாதான், உன் ஞாபகம் வந்துச்சு, அதான் கால் பண்ணேன். நான் தான் சொன்னேனே ஆபீஸ் வேலையா பெங்களூருக்கு போறேன்னு. பெங்களூரா? சொல்லவே இல்லை. ஓ, நான் மறந்துட்டேன் போல. 9 o'clock ஃப்ளைட்டு, ஸோ அதான் கிளம்பிட்டு இருக்கேன். ஓ, பெங்களூர்னா வரத்துக்கு 2-3 days ஆகுமா? ஆமா, ஒரு வாரம் ஆகும். ஒரு வாரமா? ஐயோ, அது வரைக்கும் மையம் இங்க இருப்பாளா? செத்தடா கோபி. இல்ல கோபி, இன்னைக்கு ஈவினிங் வந்துருவேன். ஓ, ஈவினிங் வந்துருவியா? ஓ, ஓகே ஓகே ஓகே. என்ன ஒரு வாரம் சொன்னோடனே டென்ஷன் ஆயிட்டீங்களா? ஆமாமா, ஒரு வாரம் பார்க்காம நான் எப்படி இருக்கிறது? அதான் ஃபீலிங்ஸ். ஏ ராதிகா, எப்ப கிளம்புற? இதோ ஒரு 5 நிமிஷத்துல கிளம்பிடுவேன். ஓ ஓ, ஆமா, நீ பெங்களூர் போறேன்னா மயு என்ன பண்ணுவா? அவ எங்க? ஏ ராதிகா, அவ ஸ்கூலுக்கு போனோம்ல. அததான் நானும் யோசிச்சேன். அப்புறம் டீச்சர் கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு கூட தோணுச்சு. நல்ல வேளையா அவங்க மாமனார் மாமியாரு வாக்கிங் போயிட்டு எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. மயுவை இன்னைக்கு நாங்க ஸ்கூலுக்கு அனுப்பிடுறோம்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாங்க. ஸ்கூல் முடிச்சுட்டு அவ மியூசிக் கிளாஸ் போயிடுவா, அதுக்குள்ள நான் வந்துருவேன். ஓ, ஓகே ஓகே ஓகே. நான் கொஞ்சம் worry பண்ணேன் மயுவை பத்தி. அவ்வளவு லவ் இல்ல. சரி, யூ கேரி ஆன், டேக் கேர். வந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணு, ஓகே? சரி, நான் ஈவினிங் கால் பண்றேன். ஓகே ராதிகா, ஹேவ் a safe flight. அப்பாடா, ஸ்கூலுக்கு கிளம்புற வரைக்கும் தான் மயு வீட்டில் இருக்க போறா. அப்ப மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனா கோபி, இது ரொம்ப டேஞ்சரா இருக்குடா. அடிக்கடி மயு இல்ல ராதிகா நம்ம வீட்டுக்கு வருது ரொம்ப தப்பா இருக்குடா. இது எப்படியாவது இதை கட் பண்ணிடணும், நிறுத்திடணும். இல்ல உனக்கு ஆப்புதான்.
ஏன் ஜெனி, ம்? உனக்கும் செழியனுக்கும் ஒரே வயசு தானே? ஆமா பாட்டி, எனக்கு ஒரு 10 months கம்மியா இருக்கும், அவ்வளவுதான். ஓ, மையு இவ்வளவு நேரம் இங்க இருந்தது நல்லா இருந்துச்சுல்ல? ஆ, ஜாலியா இருந்துச்சு பாட்டி. திரும்ப எப்ப வருவான்னு இருக்கு. குழந்தை பெத்துக்கிற வயசுல குழந்தை கூட விளையாடிட்டு இருக்கா பாரு. நீயும் ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டா அது கூட விளையாடலாம் பாரு. ஈஸ்வரி, அவன் மட்டும் என்ன விளையாடுறது? நம்மளும் அந்த குழந்தை கூட தானே விளையாண்டுட்டு இருப்போம். பாரு, எப்ப பாரு காலையில எந்திரிச்ச உடனே வாக்கிங்கு, காஃபி, அதே புக்கு, அதே டிவி. போர் அடிச்சு போச்சுமா லைஃப். அத சொல்லுங்க ஜெனி. நான் உன் வயசுல இருக்கும்போது கோபிக்கு 7 வயசு. உன் பாட்டி சொன்னதை மனசுல வச்சுக்க. டேய், என்னடா யார் வீட்லயும் எட்டி பாக்குற மாதிரி எட்டி பார்த்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லைப்பா. என்ன ஒண்ணு இல்ல? உட்காருங்க. ஓகே ஓகே ஓகே. பாப்பா, ஆமா, என்னமோ மீட்டிங்ல இருக்கேன்னு பாக்கியா சொன்னா? ஆமாம்ப்பா. ஆ, அப்பா, இனியா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாளா? டேய் மணிய பாரு, 9:30. அவ 8 மணிக்கே கிளம்பிட்டா. ஓ ஓ. இன்னைக்கு மயு வந்திருந்தாங்க. மயுவா? அது யார் பாக்யா? ஆ? அதான்டா ராதிகா பொண்ணு. ராதிகாவா? எந்த ராதிகாம்மா? உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் ராதிகா பேரு மட்டும் மறந்து போயிடும்ல? ம். அதாங்க என் ஃப்ரெண்டு ராதிகா. ஓ, ஏ ஐயோ, அந்த ராதிகாவா? சாரி, சட்டுன்னு எனக்கு ஞாபகம் வரல, மறந்து போயிடுச்சு. பொண்ணுங்களோட பேசினாதானே? பொண்ணுங்களை கண்டாலே விலகி விலகி போறான். அது வேற ஒண்ணும் இல்லப்பா. காலையில நானும் உங்க அம்மாவும் வாக்கிங் போனோம். சரி, ராதிகா வீடு பக்கத்துல தானே இருக்கு, ஒரு 8 அந்த பொண்ணை போய் பார்த்துட்டு வந்துருமேன்னு போனோம். அந்த பொண்ணுக்கு ஏதோ வேலையா, சரின்னு பாப்பாவை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாச்சு. காலையில இனியா கூட அந்த பாப்பாவும் ஸ்கூலுக்கு போயிடுச்சு. எழில்தாங்க கொண்டு போய் விட போயிருக்கான். கார் எடுத்துட்டு போயிருக்கான். இப்ப வந்துருவான். என்னது? கார் எடுத்துட்டு போயிருக்கானா? அப்ப நான் எப்படி ஆபீஸ்க்கு போறது? ஐயோ, இப்போ வந்துருவாங்க. ஓகே ஓகே ஓகே. ஏமா, நீங்களும் வாக்கிங் போனீங்க, அந்த வீட்டுக்கு ஏமா போயிட்டு வந்தீங்க? டேய், சும்மா அந்த பொண்ணு எப்படி இருக்கான்னு பார்க்க போனேன்டா. இப்ப பாருங்க, நீங்க போனதும் அந்த குழந்தைய உங்க தலையில கட்டி வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. தொடர்ந்து இனிமே அதுதான் நடக்க போகுது. உங்களை பாத்துக்க சொல்ல போறாங்க. இதெல்லாம் தேவையாமா நமக்கு? டேய், ஏங்க ராதிகா அப்படிலாம் இல்லங்க. இல்ல பாக்யா, அப்பா அம்மா வயசானவங்க, இவங்களால அந்த குழந்தையெல்லாம் பாத்துக்க முடியுமா சொல்லு? டேய், குழந்தைங்க கூட இருக்கிறது தான்டா எங்களை மாதிரி வயசான ஆட்களுக்கு சந்தோஷமே. அத சொல்லுங்க. அந்த குழந்தை வாய் நிறைய தாத்தா பாட்டின்னு கூப்பிடுறது எவ்வளவு மனசுக்கு நிறைவா இருக்கு தெரியுமா எங்களுக்கு? அந்த குழந்தை இங்க வந்து இருக்கிறதுல உனக்கு என்னடா பிரச்சனை? எங்களுக்கு சந்தோஷம் தான்ப்பா. உங்களுக்கு சந்தோஷம்தான், ஆனா ஏன் பாடுதான் திண்டாட்டம். மொத்த குடும்பமும் இந்த பாடு படுத்துறாங்களே. சரி, சாப்பிட வாங்க. சரி, வந்துடுறேம்மா.
ஏங்க இங்க வாங்க, என்ன இங்க இவ்வளவு பாருங்க. தூங்குறா? தூங்கட்டும். சும்மா இருங்க, இந்நேரத்துல என்ன தூக்கம்? ஏய் விடுடி, பாவம் அசதியா இருக்கும். தூங்கட்டும் விடு. ஏ ஜெனி, ம்? ம், பாட்டி இங்க வா. ஆ என்ன பாட்டி? ஏய், ஷோ, இங்க பாரு. ஏய், செல்ல வீடியோ எடு. ஏய் ஈஸ்வரி, ஐயோ, அவளை உன் போன்ல வீடியோ எடு. வீடியோ 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 எடு. ஆ ஆ ஓகே ஓகே. சீக்கிரம் எடு. ஏய் இங்க கொஞ்சம் சும்மா இருங்க. ஏ எடு. ஏமா ஜெனி, பாவம்மா, தூங்கட்டும் விடுமா. ஏ செல்வி, செல்வி, சோறு அங்க இருக்கு, எடுத்து போட்டு தின்னுட்டு திண்ணல போய் படு. ஏதோ திண்ணல படுக்கிறதா? ஏ செல்வி, என் பையன் இவ்வளவு பெரிய வீட்டை கட்டி வச்சிருக்கா, நான் போய் திண்ணல படுக்கணுமா? எங்க அவ புருஷனை சொல்றா. புருஷனை சொல்றாளா? செல்வி, செல்வி, ஏ செல்வி, எழுதுரு. ஐயோ அம்மா, என்ன நோம்மா? ஏன் செல்வி அக்கா, எப்பவுமே உங்க ஹஸ்பண்ட் நினைப்பு தானா? என்னடி தூக்கம் இந்த நேரத்துல? புருஷனை பிடிக்கலன்னு சொல்லுவா, ஆனா எப்பவுமே அவனை பத்தி தான் நினைப்பு. தூக்கத்துல எழுப்புனா கூட அவனை பத்தியே பேசுறா, பாத்தீங்களா? அதானே. ஏரியாவில் பாம்பு இருந்தா 24 மணி நேரமும் அதே நினப்பா தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்காக பாம்பை பிடிக்குதுன்னு அர்த்தமா? ஆகா, பொருத்தமான பதில்மா, சிறப்பு. ம். நீ ஏன் இப்ப ஷாக் ஆகி நிக்கிற? ஒண்ணும் இல்ல அத்தை, ஒண்ணும் இல்ல. அதே டைமு அதே அக்கா. அக்கா வெளியில கிளம்பிருச்சுமா. ஓடி போவி. இன்னைக்கு எங்க போற? அது இனியா இல்ல அத்தை, இனியா பன்னீர் கேட்டா அத்தை, அதான் வாங்குறதுக்காக போறேன். அதுக்கு ஏன் இப்பவே போற? ஐயோ, வாங்கி வச்சுட்டா ஒரு வேலை முடிஞ்சிரும்ல அத்தை. ஏமா, ம், நான் வேணா வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். ஆ, நீ எதுக்கு வெயில்ல அலைஞ்சிட்டு இருக்கிற? ஐயோ வெயில், நல்ல வெயில் மாமா, உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் செல்வி போவா, நீ வீட்ல இரு. ஆ, ஆமா, செல்விக்கு மட்டும் அங்க தனியா பனி பெஞ்சுக்கிட்டு இருக்கு. வெயிலே அடிக்காது பாருங்க. ஏமா, நான் வெளியே போனேன்னா அப்படியே கறிக்கட்டையா ஆகி போயிடுவேன். உனக்கு வாய் ரொம்ப நீளுது. அத்தை 10 நிமிஷம் தான், நான் போயிட்டு வந்துடுறேன் அத்தை. ஏக்கா, 10 நிமிஷத்துல வந்துடும், அப்படித்தானே? பக்கத்து கடையில பன்னீர் நல்லா இல்ல, அதனால நான் மெயின் ரோடு வரைக்கும் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்படியே பாலக்கீரையும் வாங்கிட்டு வந்துட்டேனா பாலக் பன்னீர் பண்ணிடுவேன். ஏமா, இந்நேரத்துல கீரை எவமா வச்சிருப்பான்? இருக்கும் மாமா, இருக்கும். மெயின் ரோடுல அங்க இருக்கும் மாமா. நான் போயிட்டு வந்துடுறேன். பாக்கியா, நெல்லு. நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். டெய்லி இந்த நேரத்துல வெளியே கிளம்பி போற, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு போற. எங்க தான் போற? சொல்லு, எங்க போற? நீ சரியில்லையே. எங்க போற? அத்தை, என் மேல சந்தேகப்படுறீங்களா? நான் எங்க போயிட போறேன் அத்தை? உங்ககிட்ட போய் சொல்லிட்டு நான் எங்க போக போறேன் அத்தை? எங்க போயிட முடியும்? என் மேல சந்தேகப்பட்டுட்டீங்கல்ல? 25 வருஷத்துல இது வரைக்கும்
உங்களுக்கு தெரியாம நான் ஏதாவது செஞ்சிருக்கேனா மாமா? என்ன ஈஸ்வரி, என்ன போய் சந்தேகப்பட்டுட்டீங்களே ஏன் மேல. ஹேய், நான் எங்க சந்தேகப்பட்டேன்? ஆண்டி, அத்தை, உங்க மேல சத்தியமா அத்தை. ஆஹாஹாஹா. மாமா, வேணாமா வேணாம். இல்ல இல்ல இல்ல, ஏன் மேல சத்தியமா. பனிரும் முருங்கைக்கீரையும் தான் வாங்க போறேன். ஐயோ ஆண்டி, முருங்கைக்கீரையா? முருங்கைக்கீரை இல்ல, பாலக்கீரை. ஐயோ ஆமா, பாலக்கீரை தான் வாங்க போறேன். என்ன சந்தேகப்படுறீங்களே அத்தை? ஆமா தாயே, உன் மேல சந்தேகமே படல. நீ போ போ. ம். எஸ்கேப் ஆயிடு பாக்கியா. என்ன இருந்தாலும் அக்கா மேல இன்னும் எனக்கு சந்தேகமாத்தாம்மா இருக்கு. என்ன ஏன் மருமக மேலே சந்தேகப்படுறியா? கொன்னுடுவேன். ஆ. ஆனாலும் பாக்கி எங்க போறா? ஏய், அவ எங்க சொன்னாலும் அங்க தாண்டி போவா. ஏண்டி உசுர வாங்குற? ஒருத்தர் என்னாச்சு? எல்லாரும் பயங்கர யோசனையில் இருக்கீங்களே. பாட்டி, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? கேளு. ஒன்னும் இல்லடா, கரெக்டா காலையில இந்த டைம்க்கு உங்க அம்மா எங்கேயோ போறா. எங்க போறாங்க? ஆ, ஒரு நிமிஷம் இப்படியே இருங்க, இந்த வாரேன். இவன் என்ன எங்க பாட்டி போறா? சொல்றாங்க? எங்க போறா? எனக்கு என்ன தெரியும்? மா, ஆ? இந்த பாத்தீங்களா, பன்னீர் 3 பாக்கெட் ஃப்ரிட்ஜ்ல இங்கேயே இருக்கு. பன்னீர் தானே வாங்க போறேன்ட்டு போனா. நான் சொன்னேன்ல, அக்கா இதை வாங்க போகல, ஏதோ வேற வேலையா போகுது. மொத்தத்துல சமையல் வேலையே முடிஞ்சு போயிருச்சு. இனிமேல் கீரை வாங்கிட்டு வந்து என்ன பண்ண போகுதான்? இப்ப எங்க அம்மா எங்க போனாங்கன்னு தெரியணும், அதானே? அக்கா, எங்க போறாங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. எழில் தம்பி, அந்த மெயின் ரோடு பக்கத்துல சூப்பர் மார்க்கெட் இருக்குல்ல தம்பி, அங்க போறேன்னு சொல்லிட்டு போகுது. ஆனா அங்க போயிருக்காது. சரி, இருங்க, நான் வந்துடுறேன். எங்க போறா அப்படி? அதாங்க எனக்கும் புரியல. ம். மேடம், நல்லா ஓட்டுறீங்க மேடம். அப்படியா? ஆமா. சரி, அப்போ கொஞ்ச தூரம் நான் தனியா ஓட்டிட்டு வரவா? போங்க. நீங்க இங்கே இருங்க, நான் போயிட்டு வரேன். பாருங்க. சூப்பர் மேடம், சூப்பர். அவ்வளவுதான் மேடம், இனி லைசென்ஸ் வந்துட்டா ஜம்முன்னு ரோட்ல வண்டி ஓட்ட வேண்டியதுதான். லைசென்ஸா? எப்ப வரும்? வந்துரும், உடனே வந்துரும். உங்ககிட்ட வண்டி இருக்குல்ல? வாங்கணும். ஓகே மேடம். வாங்கும்போது நானே என் சொந்த காசுல வாங்க போறேன். என் வண்டியை நானும் இப்படிதான் மேடம் வாங்கினேன். என் ஹஸ்பண்ட் வாங்கி தரேன்னு சொன்னாரு, ஆனா நானே வாங்குவேன்னு சொல்லி நான் தான் வாங்கினேன். சூப்பர்ல. இப்போ நான் ரோட்ல ஏதாவது ஒரு வண்டியை முந்தி காட்டவா? ஏன்? போறேனே. அதோ அந்த பொண்ணை முந்தி காட்டவா? என்ன சொல்றீங்க மேடம்? அவங்களே இப்பதான் வண்டி ஓட்ட கத்துட்டு இருக்காங்க. ஓ, ஏன் அளவுக்கு ஓட்ட மாட்டாங்களோ? ஆமா ஆமா.
வண்டி வரட்டும், வெயிட் பண்ணுங்க, நான் சொல்றேன். மேடம், அங்க ஒரு வண்டி வருது. நீங்க இப்ப ஸ்லோவா போங்க. அந்த வண்டி கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஓவர்டேக் பண்ணுங்க. நான் அதை விட வேகமா போவேன்ல. மேடம், வண்டி போகுது, போங்க. வண்டி போகுது, போங்க சீக்கிரம்.